ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நமக்கு ஹோட்டல்லாம் டிஃபனோட சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, புதினா கெட்டி சட்னி, அதுதான் நம்ம அரைக்க போறோம். இந்த பாருங்க, இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டி, குவிக்காவும் பண்ணிடலாம். இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த புதினா கெட்டி சட்னியை ஈஸி அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா கெட்டி சட்னி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை நல்லா அப்படி பொரிச்சுக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆகணும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நம்ம பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த பருப்புலாம் நல்லா செவந்து வந்துடும் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம சேர்த்தா போதும். அது சீக்கிரமே வந்து நல்லா பொரிஞ்சிடும். பருப்பு வந்து நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். பச்சையா இருந்தது அப்படின்னா நமக்கு சட்னி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பருப்போட பச்சை வாடை வரும். ரொம்ப வந்து ஃப்ரை ஆகி தீஞ்சிடுச்சு அப்படின்னா லேசான ஒரு கசப்பு வந்துடும். அதான் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லே வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பருப்புலாம் பாருங்கள் நல்லா செவந்து வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1/2 இன்ச் இஞ்சி இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதையும் சேர்த்துடலாம். ஒரு 4 பல்லு பூண்டு, 5 பச்சை மிளகா. நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாயை வந்து நான் 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து ரொம்ப செவக்க வேண்டாம், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் புளி, பாருங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இருக்குது, இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருவோம். ஒரு சின்ன கட்டு புதினா நல்லா வந்து இலையெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே நல்லா வதக்கிடணும். ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது. இலை மட்டும் கொஞ்சம் சுருங்கி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். கலர் மாறாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். புதினா வந்து இந்த அளவுக்கு இலை நல்லா சுருங்கி இப்படி கலர் மாறாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டா போதும். இதையும் நம்ம இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா கடாயிலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சூட்டுக்கு இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வதங்கி கலர் மாறிடும். நம்ம வறுத்து வச்ச பருப்புலாம் நல்லா சூடு ஆறியாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாலாம் இருக்குல்லையா, இதையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா கம்மி தண்ணி, ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. பண்ணிட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கணும். இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிச்சதை சட்னியில் ஆட் பண்ணுவோம். புதினா கெட்டி சட்னி சர்விங்க்கு ரெடி. இப்போ இது இட்லியோட சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட புதினா கெட்டி சட்னி சர்விங்க்கு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லியோட இந்த சட்னி சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு தோசை பண்ணி தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். வாங்க இந்த சட்னி இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இட்லி நல்லா சூடாக செம சாஃப்டாக இருக்குது. இதோட இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டா அதோட அருமையாக இருக்கும். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த இட்லிக்கும் அந்த சட்னிக்கும் செம்ம காம்பினேஷன். இந்த புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. அதில் நம்ம பருப்புலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த கலரும் பாருங்கள், அந்த புதினாவோட கலர் அப்படியே வந்து ரீட்டைன் ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.